கிரானைட் முறைகேடு விவகாரம் குறித்த வழக்கு விசாரணை ஜூன் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதற்கு தேவைப்படும் கூடுதல் ஆவணங்களை தயார் செய்யும் பணியில் சகாயம் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரி, சகாயம் குழுவினர் கூடுதல் ஆவணங்கள் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதற்கு என்ன காரணம்? தற்போதைய நிலவரம் என்ன? திவ்யா, பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் சட்டவிரோத கிரானைட் முறைகேடுகள் குறித்து சட்ட ஆணையர் சகாயம் தலைமையிலான குழுவினர் 2014ஆம் ஆண்டு டிசம்பர் 3 முதல் விசாரணையை நடத்தி வந்தார்கள். 11 மாதங்களாக 28 கட்ட விசாரணையாக நடத்தியவர்கள் அக்டோபர் மாதம் விசாரணையை முடித்துக் கொண்டு நவம்பர் மாதம் 2015 நவம்பர் மாதம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதன் அறிக்கையை தாக்கல் செய்தார்கள். தொடர்ச்சியாக அந்த வழக்கு விசாரணை ஆனது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அப்பொழுது இவரது அறிக்கையின்படி சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணைக்கு வேண்டும் என்ற அந்த பரிந்துரையின்படி அவர் சிபிஐ விசாரிக்க வேண்டுமா அல்லது சிபிசிஐடி விசாரிக்க வேண்டுமா என்ற வாதங்கள் தொடர்ந்து நீதிமன்றத்தில் சென்று இருக்கும் பட்சத்தில் இந்த வழக்கானது ஜூன் 6ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. இதற்கிடையில் சட்ட ஆணையர் சகாயம் நேற்று மாலை முதல்ல தனது அலுவலகத்தில் மதுரை மாவட்டத்தில் உள்ள அவருடைய சட்ட ஆணையர் தனி அலுவலகத்தில் பணிகளை மேற்கொண்டுள்ளார். இந்த பணிகளை பொறுத்தளவுக்கு விசாரணைக்கு வரும் பட்சத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது நீதிமன்றங்களுக்கு தேவைப்பட்டால் கூடுதல் ஆவணங்களையே தயாரிக்கும் பணிகளை தான் ஈடுபட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அங்கு அந்த பணிகளில் இருந்த அனைத்து அலுவலர்களும் அவர்களுடைய பழைய பணிகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். தற்போது துணை ஆட்சியராக இருந்த கீர்த்தி பிரியதர்ஷினி மற்றும் 2 அலுவலர்கள் அந்த அலுவலகத்தில் பணிகளில் ஈடுபட்டு வராங்க. மதுரை மாநகர காவல்துறை பாதுகாப்புடன் தான் தற்போது அந்த ஆணையம் செயல்பட்டு வருகிறது. இது போன்ற செயல்பாடுகள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது. நீதிமன்றம் ஜூன் 6ஆம் தேதி ஏதாவது கூடுதல் ஆவணங்கள் கேட்கும் பட்சத்தில் தற்போது அந்த ஆவணங்களை தயார் செய்து வைக்கப்பட்டுள்ள ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்காக தற்போதைய இந்த 3 நாட்களுக்கான அந்த பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று மாலையிலிருந்து இன்றும் நாளை பிற்பகல் வரை இந்த பணிகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திவ்யா, ஹரி, சகாயம் ஏற்கனவே நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில என்னென்ன விஷயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டது? நிச்சயமாக அந்த சட்டவிரோத கிரானைட் முறைகேடு குறித்து 11 மாதங்களாக மதுரை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பயணங்கள் மேற்கொண்டு அங்குள்ள அடிப்படையான விஷயங்கள் என்னென்ன மாதிரியான கிரானைட் முறைகேடுகளால் கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டதனால் வருவாய் இழப்பு மட்டும்தான் ஏற்பட்டிருக்கிறதா மற்ற இழப்புகள் எது என்பதை அவர் விசாரணை மேற்கொண்டார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த கிரானைட் கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டதனால விவசாய நிலங்கள் எப்படி அளிக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு விவசாய நிலங்கள், மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் பல்வேறு இனங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது, இது தவிர நீர்நிலைகள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து பல்வேறு பலகட்ட ஆய்வுகளை அவர் மேற்கொண்டு அதன் அடிப்படையில் அதற்குரிய ஆவணங்களை சேகரித்தார். 100க்கும் மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து கூடுதலாக ஆயிரக்கணக்கான அந்த ஆவணங்களையும் இணைத்து அவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். மிக முக்கியமாக இந்த முறைகேடில் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேலாக முறைகேடில் அதாவது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிரானைட் முறைகேடில் மதுரை மாவட்டத்தில் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதை சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரிக்க வேண்டும் என்ற பரிந்துரையும் செய்திருந்தார். அதை தவிர பல்வேறு அதாவது ஏற்கனவே நிலங்களை இழந்தவர்கள், அரசு கொடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்டவர் கொடுக்கப்பட்ட நிலங்களை இழந்தவர்களுக்கு நிலங்களை மீட்டுக் கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகளை அந்த கோரிக்கையை வைத்திருந்தார். அதன் அடிப்படை தான் நீதிமன்றத்திலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த 6ஆம் தேதி அன்றைக்கு தெரிய வரும் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. அன்று இந்த வழக்கு சிபிஐ அல்லது சிபிசிஐடிக்கு செல்ல இருக்குமா அல்லது வேறு நீதிபதிகள் வேறு ஏதாவது உத்தரவுகள் பிறப்பிப்பார்களா என்று அன்று தெரிய வரும் என்று அந்த குழுவினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். திவ்யா.